வருமா இன்னைக்கு என்ன சட்னி வைக்க? இன்னைக்கு கோவக்காய் சட்னி வைக்கலாம். சரி, எனக்கே சக்கரை இருக்குது. சக்கரை இருக்கிறதுக்கு சாப்பிட்டா நல்லது. இது வச்சு கூட சக்கரை நோய்க்காரங்கள சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு சக்கரை குறையும். இன்னைக்கு நம்ம கோவக்காய் சட்னி வைக்க போறோம். அது செய்ய தேவையான பொருள் வந்து நான் 100 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே சைஸ்ல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 வத்தல் எடுத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். காரம் கம்மியா தான் இருக்கும். வேணா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து தோல் மட்டும் உரிச்சு வச்சுட்டா போதும், அறுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சட்னி தானே பண்ண போறோம், அதனால. அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் வந்து நான் ரவுண்ட் சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாயை சூடு பண்ணிட்டு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். அது லைட் ப்ரௌன் ஆகுறப்போ இந்த வத்தலையும் சேர்த்து போட்டுக்கலாம். வத்தலை போட்ட உடனே இந்த வத்தல் பொரிஞ்சிருக்கும். லைட் அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோவக்காவை சேர்த்துக்கலாம். அதோட இப்போ ஓரளவுக்கு லைட்டா வதங்கினாலே போதும். நம்ம வந்து அந்த நேரம் தக்காளி சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளியோட சேர்ந்து அது நல்லாவே வெந்துடும். கோவக்காய் வந்து நீங்க வந்து சர்க்கரை அளவை வந்து ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அது பிளட் ப்ரெஷரு அப்படியே ரெகுலேட் பண்ணி வச்சுப்போம். நமக்கு வந்து நார்மலாக பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருந்தாலே வந்து இதயம் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராது. இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கின உடனே நம்ம அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு கட் பண்ண தேங்காய் அப்புறம் அந்த புளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ எங்க அத்தை கேட்ட கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இதை சாப்பிட கொடுக்கலாம். கோவக்காய் சட்னி மருமக வைக்க சொன்னேன், வச்சு கொடுத்துருக்கா. சக்கரை இருக்குது, அதனால இருக்கு. இது வந்து குழந்தைகளும் சாப்பிடலாம், வயசானவங்களும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இப்போ கூலுக்கு போகுதுங்களா, 2 கோவக்காய் அறுத்தமா, தக்காளியை போட்டோமா, வெங்காயம் போட்டு வதக்கி சடக்குன்னு அதுக்கெல்லாம் மென்று சாப்பிட்டுக்கிடாதுங்க. வயசானவரும் மென்று சாப்பிட்டுக்கிட மாட்டாரு. பாட்டிகளும் சாப்பிட்டுக்கிடாதுங்க. இது கோவக்காய் வச்சா அதுகளுக்கெல்லாம் சக்கரை இருக்குதுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம்.